வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி, டிஆர்பி, சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோர்ட்டில் கேஸ் அப்படின்றது இருக்குன்ற தகவல் சொல்லியிருந்தோம். பட் அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 12/8 அப்போவே கேஸ் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய அடுத்த ஹியரிங், அந்த கேஸ் நம்பரு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். அதாவது பெட்டிஷனர் யார், ப்ளஸ் யாருக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பாண்டர் யார் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அந்த கேஸ் நம்பரை போட்டு நீங்களே அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன ஸ்டேட்டஸ், இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த காமன் கேடர், அதாவது கோஆப்ரேட்டிவ் இதில் காமன் கேடர்னு ஒரு இது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு செக்ரட்டரிஸ் அண்ட் மற்ற பணியாளர்களை 3 வருஷத்துக்கு இடமாற்றணும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடமாற்றணும். அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் எல்லா டீட்டெயில்டாக கேஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. அந்த ரீசன்னால் ப்ளஸ் ரெக்யூர்மெண்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறது, ரெண்டையுமே சேர்த்து தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டோட நடைமுறைகள் பின்பற்றி தான் மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கணும் அப்படின்ற தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு தான் டிஆர்பிக்கான ரிசல்ட் அப்டேட் அப்படின்றது வரும் அப்படின்ற தகவலும் முன்னாடியே சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் எஸ்ஆர்பிக்கு இந்த இஷ்யூ இருக்குது, டிஆர்பி போடலாமே அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்ஆர்பிக்கு இதில் கோர்ட் நடைமுறைகள் என்னவோ அதை பின்பற்றி தான் போடணும் அப்படின்ற விஷயத்த இங்கே சொல்லிட்டாங்க தெளிவாக. அதனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ரொசீஜர் போகுது அப்படின்றது தெரியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.